ஸோ எல்லாருக்கும் ஹை. நீங்கள் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, இந்த இன்ட்யூஷன் உங்களை எப்படி வந்து வழி நடத்தும், எந்த சமயத்தில் இன்ட்யூஷன் நம்பலாம், எந்த சமயத்தில் நம்பக்கூடாது, எந்த சமயத்தில் இன்ட்யூஷன் சொதப்பி உங்களை அடி வாங்க வைக்கும், இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிரைட்டீரியாஸ் இருக்குல்ல, இதை அகஸ்தியர் என்ன சொல்கிறார், அகஸ்தியர் வந்து எப்போ இதை நீங்கள் நம்பலாம் அப்படின்றத சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அகஸ்தியரோட 1000ல் இருக்கிற விஷயம். ஓகே, வேறு என்ன புக்கை வாங்கி படிங்க, உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாகவே புரியும். சரி, இப்போ மேட்ரு என்னன்னா, இன்ட்யூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமாக பிரிச்சிடலாம். ஒன்று சராசரி வாழ்க்கைக்கான இன்ட்யூஷன், இன்னொன்று யோக பாதைக்கான இன்ட்யூஷன். ஓகே, சராசரி வாழ்க்கையில் இன்ட்யூஷன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் தேவையில்லாமல் நடக்க போகுது, அது ஏதோ உள்ளே வந்து ஒரு குறுகுறுப்பாக வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும், எதுமோ சரியில்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அது இன்ட்யூஷன் தான். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தினசரி வாழ்க்கையில் இந்த இன்ட்யூஷன் வந்து கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஆனால் நம்ம இவ்வளோ நாளாக வந்து அந்த மனசை அமைதிப்படுத்தாமல் உள்ளே வந்து கசமுசாக இருக்கக்கூடிய அந்த உள் எண்ணங்கள், ஓகே, அது இல்லாமல் இந்த உடம்பை நம்ம ஏடாகூடமாக கெடுத்துக்கிறோம். இந்த கெடுத்துக்கிறதால அந்த இன்ட்யூஷன் நம்மளை வந்து ப்ராப்பராக கைட் பண்ண மாட்டேங்குது. எப்போ நம்ம மனசை அமைதிப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஸ்பைனையும் பிரெயின் ஆக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, அப்போ நம்மளோட இன்ட்யூஷன் நம்மளை ப்ராப்பராக கைட் பண்ணும். அதுவும் அகஸ்தியர் சொன்ன கிரைட்டீரியாவுக்கு உட்பட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த இன்ட்யூஷனை 100% நம்ப முடியும். ஒருவேளை அந்த அகஸ்தியர் சொன்ன கிரைட்டீரியாக்குள்ளே நம்ம வரலன்னு அப்படின்னா, என்னோட சஜஷன் வெறும் 30% மட்டும் உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்க. காரணம் என்ன அப்படின்னா, 1-2 சமயத்தில் இந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்கிறத பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, என்னோட இன்ட்யூஷன் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு, பர்ஃபெக்ட் ஆனதால் இனிமேட்டு நான் இன்ட்யூஷன் சொல்கிறதே நம்புவேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஈகோ வந்து ஏறிடும். ஈகோ ஏறிடுச்சு அப்படின்னா கற்பனைகள் அதிகமாகிடும். கற்பனைகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னா எந்த எண்ணம் வந்தாலும் அது இன்ட்யூஷன் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி நம்பினீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போய் சிக்கிடுவீங்க. ஸோ அதனால் அந்த அகஸ்தியர் சொன்ன கிரைட்டீரியாக்குள்ளே நீங்கள் வரலை அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 30% மட்டும் இன்ட்யூஷன் நம்புங்க. அதுக்கு மேலே நீங்கள் இந்த யோக பாதையில் பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த இன்ட்யூஷன் நம்பலாமா வேணாமான்னு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கே கிடைக்க ஆரம்பிக்கும். தினசரி வாழ்க்கையில் நீங்கள் ஓடக்கூடிய இன்ட்யூஷனை வந்து தள்ளி விட்டுருவோம். அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம யோகம் சார்ந்து மட்டும் பார்ப்போம். ஏன்னா நான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து எனக்கு வந்து ஒருத்தர் வந்து யோகத்தை சொல்லி கொடுத்தாரு, நான் தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு யோகத்தை சொல்லி கொடுத்தாரு, பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு யோகத்துக்கான விஷயங்கள் வந்து வந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கான உண்மைத்தன்மை என்னன்றதை பார்க்க போகிறோம். இதை வந்து அகஸ்தியர் 1000ல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். அவர் என்னன்னா, எடுத்தோடனே அவர் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு புக் எடுத்து படிக்க ஆரம்பின்னு. அவர் இன்ட்யூஷன்லாம் எடுத்தோன்னு நம்ம சொல்ல மாட்டார். அவர் எப்போ சொல்லுவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பி. நீ புக்கை எடுத்து படி முதல்ல. உனக்கு அப்படி தமிழ் தெரியலன்னா நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்குது. ஓகேவா, இது அகஸ்தியர் சொல்லி இதை நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, புக் எடுத்து படிக்க ஆரம்பி. அந்த வார்த்தைகள் எழுத்து கூட்டியோ உனக்கு நல்லா படிக்க தெரிஞ்சால் படிக்க ஆரம்பி. அதுக்கப்புறமா தான் அவர் கிரைட்டீரியாவே கொடுக்குறாரு. என்ன கிரைட்டீரியா அப்படின்னா, அவர் வந்து இந்த போகர், கொங்கணர், அப்புறம் காளிங்கநாதர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு 18 சித்தர்களோட அருள் இருக்குன்ற சமயத்தில் உன்னுடைய உள்ளுணர்வு மூலமாக அது உணர்த்துவோம். அதாவது அகஸ்தியர் மட்டும் வந்து உணர்த்த மாட்டாராம், எல்லா வித சித்தர்களும் உதவி பண்ணுறதுக்காக வருவாங்க அப்படின்றத அவர் சொல்கிறார். ஓகே, அதாவது 18 சித்தர்களோட அருள் இருக்குன்ற சமயத்தில் உள்ளுணர்வு மூலமாக வந்து உணர்த்துவோம். நீ தினசரி வாழ்க்கையில் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிட்டே இரு. யாரோ ஒருத்தர் எங்கேயோ சொல்கிற ஒரு விஷயம் நீ புக்கில் படித்த அந்த விஷயத்தோட ஒத்து போகும். அந்த சமயத்தில் உன்னோட உள்ளுணர்வில் அது உணர்த்தப்படும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த பாட்டில் ஏதோ ஒரு விஷயம் வரும், அந்த விஷயம் நீ படித்த புக்கில் இருக்கிற விஷயத்தோட ஒத்து போய் அந்த விஷயம் உனக்கு புலப்படும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது புலப்படும். இது எதுவுமே இல்லாமல் நீ தியானத்தில் உட்காந்துட்டு உன் கண்ணு முன்னாடி அந்த விஷயங்கள் வந்து சேரும். எப்போ? 18 சித்தர்களோட அருள் இருக்குன்ற சமயத்தில். இது எதுலேயுமே உனக்கு வந்து அந்த பிடிப்பட மாட்டேங்குது. புக்கில் சொன்ன விஷயம் இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே உனக்கு வந்து பிடிப்பட மாட்டேங்குது. இந்த சமயத்தில் தேவை என்றால் சொப்பனத்திலையும் வந்து நான் இதை உனக்கு தருவேன் அப்படின்னு வந்து அகஸ்தியரோட வாக்கு. ஸோ அப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, தேவைப்பட்டால் சொப்பனத்திலையும் வந்து கூட நான் உனக்கு தருவேன் அப்படின்வாரு. ஸோ பேசிக்காக இந்த இன்ட்யூஷனை நீங்கள் எப்போ 100% நம்ப முடியும் அப்படின்னா, இந்த 18 சித்தர்களோட அருள் இருக்குன்ற சமயத்தில் மட்டும்தான். சரி, ஓகே, இந்த 18 சித்தர்கள்னால் என்ன? ஒன்றும் கிடையாது. உங்கள் உடம்புல 18 வகையான விஷயங்கள் இருக்குது. ஃபிசிக்கலாக சொல்கிறேன், 18 வகையான நீருன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட ஹார்மோன்ஸ் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக சுரந்தது அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷனை நீங்கள் நல்லா நம்ப ஆரம்பிக்கலாம். ஒரு 80 to 100% வந்து நம்ப ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ இந்த 18 வகையான விஷயங்கள் உங்கள் உடம்புல உற்பத்தி ஆகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? முக்கியமான கேள்வி இல்லையா? ரொம்ப சிம்பிள். அருட்பெருஞ்சோதி தரிசனம் கிடச்சிருக்கும். அருட்பெருஞ்சோதி தரிசனம் கிடைச்சதுன்னா உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் 80 to 100% நம்ப ஆரம்பிக்கலாம். இன்னும் கடந்து போக போக நீங்கள் 100% தாராளமாக அதை நம்பலாம். ஆனால் யாருக்கு ஒருத்தருக்கு அருட்பெருஞ்சோதி தரிசனம் கிடைக்கல, ஒளி தெரிய மாட்டேங்குது அப்படின்றாங்கன்னா
நீங்கள் தயவு செஞ்சு இன்ட்யூஷன் நம்பாதீங்க. அப்படியே நம்பாதான் இருந்தாலும் 30% தான். ஓகேவா? ஏன்னா இந்த இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான சமயத்தில் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் அதை ஆக்டிவேட் ஆகிறத நம்பி சூப்பர் எனக்கு இன்ட்யூஷன் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு நம்பிட்டீங்கன்னா ஈகோ ஏறிடும். ஈகோ ஏறிச்சுன்னா கற்பனைகள் அதிகமாகும். கற்பனைகள் அதிகமாச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் போய் வாண்டடாக நீங்களே மாட்டுவீங்க. அப்புறம் கடவுள் ஏன் தான் எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வருத்தமும் படுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த அருட்பெருஞ்சோதி தரிசனம் கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 30% மட்டும் நம்புங்க. மீதி 70% லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணி இந்த விஷயம் எனக்கு வேணுமா வேணாமான்னு முடிவெடுங்க. சரி, அருட்பெருஞ்சோதி தரிசனம் என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது சுப்பிரமணியரோட ஞான கோவையில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த புக்கை தொட்டே நான் அதை சொல்கிறேன். ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நாமளே வந்து சுப்பிரமணிய ஞானக்கோவையை டீகோட் பண்ணுறோம், கூடிய விரைவில் வந்து வரும். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 19 வீடியோஸும் பார்த்துருங்க. அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியர் கட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் கொடுக்குற வீடியோஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆணி போட்டில் அடிச்ச மாதிரி பக்காவாக புரியும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ டாடா, பை பாய்.